வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த Redmi 9 Prime மொபைல் போனுடைய விமர்சனம். Prime சீரிஸ்ல ரொம்ப நாளா Xiaomi கம்பெனி மொபைல் போன் லான்ச் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து திடீர்னு இந்த Redmi 9 Prime லான்ச் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க லான்ச் பண்ணிருக்கிற மொபைல் போனுக்கு இடையில பிரைஸ் வித்தியாசம் நிறைய இருக்கிறதுனால இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த Redmi 9 Prime லான்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த 10,000 செக்மெண்ட்ல நீங்க லான்ச் பண்ணது ஓகே தான். ஆனா லான்ச்சுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தா சரி வாங்க இந்த பாக்ஸை திறந்து பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படின்னு குயிக்கா பார்த்துட்டு வந்துருவோம். எப்பயும் போல பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லா ரெட்மி மொபைல் போன்ஸ் மாதிரி தான் இருக்கு. பாக்ஸுக்கு பின்னாடி இந்த மொபைலினுடைய பல விவரங்கள் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு சிம் எஜெக்டர் பின், கிளியர் பேக், டிபியூ, சிலிகான் கேஸ் கொண்டு கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா இந்த Redmi 9 Prime மொபைல், அதுக்கு கீழே ஒரு 10 வாட் சார்ஜர், அப்புறம் ஒரு USB Type-C கேபிள். இந்த மொபைல் 18 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஆனா பாக்ஸுக்குள்ள 10 வாட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த Redmi 9 Prime பார்த்தோம்னா 4 கலர்ல அவைலபிளா இருக்கு. மேட் பிளாக், மின்ட் கிரீன், ஸ்பேஸ் ப்ளூ மற்றும் சன்ரைஸ் ஃபிளேர். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த சன்ரைஸ் ஃபிளேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ல ஒரு கிரேடியன்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க. ப்ளூ அண்ட் பிங்க் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், வித்தியாசமான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. மொபைல் போனுடைய பின்புறத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கிளாசி பினிஷிங்லாம் இல்லாம டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் மொபைல் போன் தான். அந்த டெக்ஸ்டரை நீங்க கையில தொடுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த டெக்ஸ்டர் கையில பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்குது. மொபைல் போன் பெருசா அகலமா ஹைட்டா இருந்தாலுமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிறதுனால கையில பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த கிரிப்பும் வந்து கையில பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பின்புறத்துல பிளாஸ்டிக் பேக்கா இருந்தாலும் முன்புறத்துல டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓவராலா மொபைல் போனை தண்ணி ஸ்பிளாஷ் இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக P2i நானோ கோட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. Redmi 9 Prime கீழ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, USB Type-C கான போர்ட், மைக்குக்கான ஒரு ஹோல், அப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. மேல் புறத்துல IR போர்ட் மற்றும் இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக். மொபைல் போனுடைய ஒரு சைடுல சிம் கார்டு ட்ரே, இதுல 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரு நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடுல வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய பின்புறத்துல குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரிங் கொடுத்துட்டாங்க. அந்த சென்சிங் ஏரியா சிறுசா இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சு நம்ம அன்லாக் பண்றது ஃபாஸ்டா இருக்கு. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டா இருக்கு இந்த மொபைல்ல. 9 Prime டிஸ்பிளே வந்து ஒரு IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க. 6.53 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன்ல கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ஓரளவுக்கு தின்னா தான் இருக்கு. மேல வந்து சொட்டு நாட்ச் கொடுத்திருக்காங்க. அந்த நாட்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஸ்ட்ரைட்டா பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற ஆங்கிள் சைட்ல மேல அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. பட் இண்டோர் கண்டிஷனா இருக்கட்டும், இல்ல வெளியில சூரிய வெளிச்சத்துல மொபைல் போன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எழுத்துக்களோ படங்களோ பாக்குறதுக்கு கிளியரா இருக்கு. இந்த Redmi 9 Primeல குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல 13 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் அல்ட்ரா வைட் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மேக்ரோ சென்சர் ஒரு 5 மெகா பிக்சலும் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு டெப்த் சென்சருக்காக ஒரு 2 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த MIUI 11ல இருக்கிற கேமரா UI மாதிரி தான் இதுலயும் இருக்கு. ப்ரொஃபஷனல் மோட் கொடுத்திருக்காங்க. ஆனா வீடியோக்கு ப்ரொஃபஷனல் மோட் கிடையாது. மற்றபடி போர்ட்ரேட் மோட், ஷார்ட் வீடியோஸ், ஸ்லோ மோஷன் எல்லா ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. வீடியோஸை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. பட் மெயின் கேமராவை வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு திருப்திகரமாவே இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு. எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், சேச்சுரேஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜோட டீடைல்ஸ் ஷார்ப்பா இருக்கு. ஆனா லைட் கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எட்ஜ்ல இருக்க டீடைல்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது. லோ லைட்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ்ல லைட்டா நாய்ஸ் தெரியுது. இதுல நைட் மோட்லாம் கிடையாது. அகைன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் லோ லைட் போட்டோகிராஃபிலாம் ரொம்ப எதிர்பார்க்கல நான். அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கக்கூடிய ஷாட்ஸும் திருப்திகரமா இருக்கு. மேக்ரோ ஷாட்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆனா அந்த டெப்த் சென்சர் வச்சு இருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நேச்சுரலா இருக்கு. 8 மெகா பிக்சல் கேமரா செல்ஃபி கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா போட்டோஸ் நல்லா சூப்பரா இருக்கு. லைட் கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செல்ஃபில கொஞ்சம் டீடைல்ஸ் லாஸ் ஆகுது. ஓவராலா 10,000 செக்மெண்ட்டுக்கு Redmi 9 Primeல இருக்கக்கூடிய கேமரா திருப்திகரமா இருக்கு. இந்த Redmi 9 Prime ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் MediaTek Helio G80 ப்ராசஸர்.
GPU-க்காக மேலி G52 கொடுத்திருக்காங்க. RAM ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு 4GB மட்டும் தான் இருக்கு. ஆனா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 64GB மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. eMMC 5.1. இந்த Helio G80 ப்ராசஸர் ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் போனுக்கு உரிய ப்ராசஸர்னு சொல்லலாம். இதுல நீங்க கேம் விளையாடலாம். ரிசோர்ஸ் இன்டென்சிவ் ரொம்ப ஹெவியான கேம்ஸ் கூட நீங்க விளையாடலாம். ஆனா அதுல வந்து கிராபிக்ஸ்னுடைய குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு PUBG விளையாடுறப்போ டிஃபால்ட்டா HD ஹை கிராபிக்ஸ்ல வருது. அதே மாதிரி நீங்க HD மீடியம் கிராபிக்ஸ் நீங்க குறைச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். அதே மாதிரி நான் ஆஸ்பால்ட் விளையாடுறப்போ ஹை கிராபிக்ஸ்ல வச்சப்போ எனக்கு லைட்டா ஃப்ரேம் டிராப்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. லோ கிராபிக்ஸ்க்கு மாத்தினதுக்கு அப்புறம் கேம் பிளே ஸ்மூத்தா இருந்தது. பட் ஒரு 1 hour 2 hours கேம் தொடர்ந்து நீங்க விளையாண்டாலும் மொபைல்ல ஹீட் அவ்வளவா ஆகல. ஒரு 8 டிகிரி 9 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரேம் டிராப்ஸ் கொஞ்சம் அதிகமா தென்படுது. சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனல் கேமர் கூடிய ஒரு கேமிங் மொபைல் போன்லாம் கிடையாது. இந்த 10,000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைல் போன். அன்றாடம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸா இருக்கட்டும், இல்ல ரெகுலரான சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க தாராளமா போட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாம திக்கல் திணறல் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா எல்லா ரெட்மி மொபைல் போன் மாதிரியும் இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவங்க கொடுக்கக்கூடிய MIUI 11. இந்த MIUI 11ல எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இப்ப அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிலி அப்படிங்கிற அப்ளிகேஷன், ரம்மி கிங், அப்புறம் MI பே, MI கிரெடிட், இதெல்லாம் தேவையான இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். தேவையில்லாத அப்ளிகேஷன் நம்ம கிட்ட ஃபோர்ஸ் பண்றது ஒரு தவறான விஷயம். இதெல்லாம் அவங்க கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேல ஆட்ஸ்லாம் வேற வரும். பட் ப்ளோட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த MIUI 11ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட் UI, ஃபாஸ்டான ஒரு UI யூஸ் பண்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். Redmi 9ல 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்குற அந்த 10 வாட் சார்ஜை வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ 0-20% சார்ஜ் பண்றதுக்கு 3 hours ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு இந்த மொபைல் போன் 2.5 நாளைக்கு மேல தாண்டி வரும். ஹெவியா யூஸ் பண்ணாலே ஸ்கிரீன் ஆன் டைம்னு பாக்குறப்போ 7 to 8 hours உங்களுக்கு கிடைக்குது. ஆக இந்த Redmi 9 Prime நீங்க 10,000 கொடுத்து வாங்குறப்போ உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு டிசைன், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, டீசென்டான ஒரு கேமரா, அன்றாடம் யூஸுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டரி மொபைல் போன். இந்த Redmi 9 Prime நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.